கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 17வது வசனம். மத்தேயு 6:17. Matthew 6:17. நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. எப்படி? அதாவது நீ உபவாசம் எப்படி இருக்கணும்? அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி காணக்கூடியதாக இருக்கணும். அதனால என்ன, நீ உபவாசிக்கும் போது நல்ல தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவி முகம் வாடல் இல்லாதபடி, மற்றவர்கள் மனுஷர்கள் காணாதபடி நீ எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக. நீங்கள் பழைய ஏற்பாட்டிலேருந்து ஒரு 2-3 வசனம் காட்டி கொடுக்குறேன், அப்போ உங்களுக்கு புரியும். ரூத்தோட புஸ்தகத்தில் பாருங்கள். நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடித்து கொண்டு அந்த களத்திற்கு போ. அந்த மனுஷன் பூசித்து குடித்து தீர் மட்டும் அவன் கண்ணுக்கு எதிர்படாமல் இரு. அதே மாதிரி 2 சாமுவேல் புஸ்தகம் 12வது அதிகாரம் 20வது வசனம் பாருங்க. தாவீது தன்னுடைய பிள்ளை மரிக்க சத்து போச்சு அப்படின்னு கேள்விப்பட்ட போது, அப்பொழுது தாவீது தரையை விட்டு எழுந்து ஸ்நானம் பண்ணி எண்ணெய் பூசிக்கொண்டு தன் வஸ்திரங்களை மாற்றி கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து பணிந்து கொண்டு. என்ன, நீங்கள் உபவாசிக்கும் போது எப்படி ஒரு 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 மற்றவர்களுக்கு காணாத வண்ணம், மற்றவர்களை அறிந்து கொள்ளாத விதம். தானியேல் புஸ்தகத்தில் ஒரு காரியம் பார்க்கிறோம். தானியேல் 10வது அதிகாரத்தில், அந்த 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை, இறைச்சியும் திராட்சரசமும் என் வாய்க்குள் போகவும் இல்லை, நான் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவும் இல்லை. என்ன, நான் 3 வார காலமாக உபவாசம் இருந்தேன். அப்போ என்னன்னா, உபவாசம் இருக்கிறது எப்படி இருக்கணும்? மனுஷர்கள் காணப்படாத வண்ணம். ஏன்னா நீங்கள் ஒரு முக வாடலாக இருக்கிறீங்க, உடனே ஒருத்தவங்க என்ன பண்ணுறீங்க, நான் உபவாசம் இருக்கிறேன், அது இல்லை. அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு தனிக்கு நல்லா எண்ணெய் பூசிக்கோங்க, உங்கள் முகத்தை கழுவுங்க, உங்கள் முகம் வாடலாக இல்லாதபடி பார்த்துக்கொள்ளுங்க. என்ன பண்ணுறீங்க, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு முன்பாக நீங்கள் உபவாசிக்கக்கூடிய மக்களா. ஏன்னா நம்ம ரொம்ப லெகுவாக இது மற்றவர்கள் காணும்படியாக உபவாசிக்கக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா இப்போ நம்ம இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் நடிகர்களாக மாறிவிட்டதுனால தான் நமக்கு வரக்கூடிய இந்த பிரச்சனை. நம்ம எப்படிப்பட்ட மக்களாக இருக்கணும்? நம்ம கர்த்தரை நோக்கி அவர் காணும்படியான உபவாசம் இருக்கணும், மனுஷர்களுக்கு தெரியக்கூடாது. இப்போ நீங்கள் உபவாசம் இருக்கிறதே யாருக்கு என்பதை கேள்வி கேட்கும்போது தான் உங்களுக்கு இதனுடைய தாக்கம் புரியும். அதனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, நீ என்ன பண்ணு, அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கு காணப்படும்படியாக. வெளியரங்கமாக நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நீங்கள் ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்கள், கடைசி எப்போ உபவாசம் இருந்தீங்க? ஒருவேளை நீங்கள் உபவாசம் இருக்காமல் இருக்கிற ஆளாக இருந்தால் தயவு செஞ்சு உபவாசம் இருக்க கற்றுக்கொள்ளுங்க. அது மிகவும் அவசியமான ஒன்று. ஏன்னா நீங்கள் உபவாசம் கர்த்தர் மனசை மாற்றுறதில்ல, உங்களுடைய மாம்ச சத்தங்களை எல்லாம் அடக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கர்த்தருடைய சத்தம் கேட்க வேண்டும் என்று உட்கார்ந்துருக்கிறீங்க. ஏன்னா உங்கள் சரீரம் எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருக்குது. எனக்கு கால் வலிக்குது, எனக்கு கை வலிக்குது, எனக்கு படுத்திருக்கணும் போல இருக்குது, எனக்கு பசிக்குது, எனக்கு தலை வலிக்குது. எப்பொழுதுமே உங்கள் மாம்சம் பேசிக்கிட்டே தான் இருக்குது. இந்த மாம்ச சத்தத்தை மீறி தேவனுடைய சத்தம் கேட்க வேண்டும் என்று இருப்பது தான் உபவாசம். அப்படி இருக்கிற அந்த உபவாசத்தை நீங்கள் யாருக்காக இருக்கிறீங்க? இப்போ கர்த்தர் காண வேண்டும் என்று இருக்கிறீங்களா, மனுஷர் காண வேண்டும் இருக்கீங்களா? இப்போ மனுஷர் காணாதபடிக்கு நீங்கள் உபவாசம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும், நல்ல எண்ணெய் பூசி முகத்தை கழுவி எப்பவும் போல் நல்ல சந்தோஷமாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன, மனுஷர் காணும்படி இல்லை, யார், அந்தரங்கத்தில் இருக்க பிதா காணும்படியான உபவாசம். அப்போ நம்முடைய உபவாசத்தை கேட்கறது, நம்ம உபவாசத்தை பார்க்கறது யார்? பரலோகத்தில் இருக்க பிதா, மனுஷன் இல்லை. அப்போ மனிதர்கள் காணும்படியாக இல்லாமல் நம்ம ரகசியமாக இருக்கிற, எங்கும் வியாபித்திருக்கிற அந்த தேவன் காணும்படியாக நீங்கள் சந்தோஷமாக எப்போதும் போல் இருந்துக்கிட்டீங்கன்னா அப்போ என்ன தெரியும், மற்றவர்களுக்கு நீங்கள் உபவாசம் இருக்கிறீங்கன்னு தெரியாது. ஆனால் கர்த்தருக்கு தெரியும் நீங்கள் உபவாசம் இருக்கிறீங்கன்னு.
அப்போ நம்மளுடைய நோக்கம் மற்றவங்க பார்த்து, அண்ணே உபவாசம் இருக்கிறீங்களா, அக்கா நீங்கள் உபவாசம் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறத காட்டிலும் கர்த்தரை பார்த்து, கர்த்தர் உங்களை பார்த்து, ஆஹா என் பிள்ளை தன்னை வருத்தி என் சத்தம் கேட்க வேண்டும் என்று இருக்கிறான், நான் அவனோட பேச வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தில் நீங்கள் கவனமாக இருப்பீங்களா? வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாம் ஆண்டவரே, இதுவரை நாங்கள் உபவாசிக்காதவர்களாய் இருந்தால் இன்றையிலிருந்து அதை எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஒழுங்குமுறையாக உபவாசித்து வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்படி உபவாசிக்கும் போது ஆண்டவரே, நாங்கள் மற்றவர்கள் நீங்கள் உபவாசிக்கிறீர்கள் என்று கேட்காத வண்ணம் நாங்கள் மற்றவர்கள் முன்பாக எப்போதும் நல்லபடியாக இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மணால சந்திப்போம்.